வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அருமையான வெஜிடபிள் பிஸா தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதனுடைய செய்முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பீஸா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் 1/2 கப் எடுத்துக்கலாம். இது தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்படி தொட்டோம்னா லேசாக சூடாக இருக்கணும். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்கும்போது தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ மைதா மாவு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட்டையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இது மாதிரி கொஞ்சம் அப்படி செஞ்சுக்கிட்டு இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு எப்படி பொங்கி வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதை நடுவில் அப்படி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் எப்படி மாவு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஈவனாக பிசைஞ்சிக்கிட்டு எண்ணெய் சேர்க்கறதுனால நல்லா ஒட்டாதவும் வரும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை கையில் எடுத்துக்கிட்டு நல்லா இதுமாரி கிராக்லாம் வரக்கூடாது. நல்லா ஈவனாக இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ இது 1 ஹவர் கழித்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு. இது மாதிரி செஞ்சோம்னா தான் நல்ல டோ நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அந்த பிஸா பேஸும் நல்லா சாஃப்டாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த டோ நல்லா இந்த சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இதுமாதிரி நல்லா பிசைஞ்சோம்னா சாஃப்டாக வந்துடும். இப்போ மாவை இந்த கன்சிஸ்டன்சிக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நான் தவாவில் ஒன்றும் மைக்ரோவேவ்லேயும் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அதனால் கொஞ்சம் போர்ஷன் தவாவில் வைக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்ம அவனில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில், அவனில் செய்யக்கூடிய பிளேட்டில் தான் நான் அதை ப்ளேஸ் பண்ணுறேன். மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம கையாலேயே இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம்னா செட் ஆகிக்கும். நல்லா இந்த ஓரம்லாம் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபோர்க்கால் கொஞ்சம் கேப் விட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். நல்லா குக் ஆகும். ரெண்டாவது உங்களுக்கு நல்லா உப்பி வராது மேலே அப்படியே. இப்போ நம்ம டாப்பிங்காக ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், கொஞ்சம் டொமேட்டோ, ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆரிகானோ கொஞ்சம் எடுத்துருக்கேன். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், மொசரல்லா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பிளாக் ஆலிவ்ஸ், இது டொமேட்டோ சாஸ். இப்போ இதை தான் நம்ம டாப்பிங்க்கு செய்ய போகிறோம். டொமேட்டோ சாஸை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது க்ரீன் கேப்சிகம்மை மேலே வச்சிடலாம். இது டாப்பிங்க்கு உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெஜிடேரியன் வேணும்னாலும் நான் வெஜிடேரியனும் வச்சு செஞ்சுக்கலாம். ஆனியன், இப்போ இதில் மொசரல்லா சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது மேலேயே பிளாக் ஆலிவ்ஸ் வச்சுக்கலாம். கொஞ்சமாக சீசனிங் ஆரிகானோ சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இதிலே இன்னும் கொஞ்சம் மொசரல்லா சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே டாப்பிங் பண்ணிட்டோம். இப்போ இதை அவனில் வச்சு எடுத்துடலாம். இப்போது நம்ம அவன் ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வச்சிடலாம். இப்போ நான் ஆட்டோ மோடில் வச்சுருக்கேன். இப்போ இது ரெடி ஆனோன்னு எடுத்துடலாம். இப்போ பிஸா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதே மாதிரி பிளேட்லேயும் இன்னும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நல்ல மாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயும் இந்த ஃபோர்க்கால் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் அப்படியே மாற்றி மாற்றி வைக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ மொசரல்லா சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பிளாக் ஆலிவ்ஸ் அதையும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இதுலேயே க்ரீன் ஆலிவ்ஸும் கிடைக்கும், அது கிடைச்சாலும் அதுவும் வச்சு செய்யலாம். கொஞ்சமாக ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் மசாலா சீஸ். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு எப்படி குக்கரில் கடாயில் சால்ட் சேர்த்து ப்ரீ ஹீட் பண்ணுறோமோ அதே மாதிரி நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை இதில் வச்சிடலாம். இப்போ இதை 20 to 30 minutes வரைக்கும் வச்சு எடுக்கலாம். இப்போ இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். எந்த வித்தியாசமும் தெரியல, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம ரெண்டுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இது மாதிரி நம்ம கடாயிலேயே செஞ்சுக்கலாம். அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி தான் வரும். எவ்வளோ சிம்பிளாக செஞ்சுருக்கோம் பாருங்கள். கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் அருமையாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா கடையில் கிடைக்கக்கூடிய அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அதே டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.